தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் போலீசாரின் தங்கும் விடுதிக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது. மாணவர்கள் தொடர்பில் பெற்றோருக்கு எச்சரிக்கை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பெனவு விடுக்கப்பட்ட கோரிக்கை. அடுத்த 36 மணி நேரத்தில் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை. எலிக்காய்ச்சலினால் யாழில் மேலும் 2 மரணங்கள் பதிவு. அரசு சேவை ஆட்சேர்ப்புக்கு தடை, அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் பயங்கரவாத தாக்குதலுக்கான சாத்தியம் தொடர்வதாக பிரித்தானியா எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பெண் போலீசாரை தங்கும் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. குறித்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை கல்பட்டி அருகே நுரைச்சோலையில் நடைபெற்றுள்ளது. நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கியிருக்கும் அறைக்குள் அதிகாலையில் அத்துமீறி பிரவேசித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் அண்மையில் போலீசில் இணைந்து கொண்ட பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பில் கல்பட்டி உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். லேடி ரிச்சி வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சன்னடி சில்வா கூறுகையில், பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளில் பரவக்கூடும். மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் சுவாச நோய்களின் அபாயத்தை குறைக்க தடுப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்தவும் அவர் வலியுறுத்தினார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது பரீட்சை திணைக்களத்தினால் இன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல அண்மையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கசிந்த 3 கேள்விகளுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. பரீட்சைக்கு முன்னதாக 3 கேள்விகள் கசிந்ததாக எழுந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் HJMC அமித் ஜே சுந்தரவினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது. இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு கடந்த 31ஆம் தேதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மலேக பகுதியில் தோட்டப்புறங்களில் வாழுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படும் 6000 ரூபாய் கொடுப்பனவினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மலேக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் வேண்டுகோள் விடுத்தார். வறிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு ஒன்று மலேக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தலைமையில் நேற்று நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட ஆகார ஊவா தமிழ் வித்தியாலயத்தில் பாடசாலை அதிபர் ராமர் கிப்சன் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பெருந்தோட்ட பகுதிகளில் இன்று பொருளாதார நெருக்கடி காரணமாக பல மாணவர்கள் கற்றலை தொடர முடியாது இடைவிலகுகின்றனர். இதனால் பல்வேறு நெருக்கடிகள் உருவாகியுள்ளன. வறுமை காரணமாக சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தும் பணிகளும் அதிகரித்துள்ளன. இதனால் பல்வேறு சமூக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தொழிலாளர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தினை கொண்டு இன்று அவர்களுக்கு 3 நேர உணவினை கூட உண்ண முடியாத நிலை இல்லாத போது அவர்கள் எவ்வாறு அவர்களின் பிள்ளைகளை படிக்க வைப்பது என்ற கேள்வி உருவாகியுள்ளது. எனவே இது மலையகத்தினை மாத்திரமன்றி கல்வி ரீதியாக நாட்டினையும் பாதிக்கும். எனவே அரசாங்கம் வழங்குகின்ற 6000 ரூபாய் கொடுப்பனவினை பெருந்தோட்ட பகுதியில் வாழுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலும் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த இருவரில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 8 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் தற்போது வைத்தியசாலைகளில் எலிக்காய்ச்சலுக்காக 10 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளதாக விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அரசு சேவையில் சுமார் 15 லட்சம் பேர் இருந்தாலும் அரசியல் தேவைகள் காரணமாக பெரும்பாலானோர் ஒரு சில இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிகமான அத்தியாவசியமான பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். தொழிலாளிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் இருந்து தடை இருந்தாலும் உயர் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கான சாத்தியம் தொடர்ந்திருப்பதாக பிரித்தானியா அதன் பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரிட்டன் பிரஜைகளுக்கு அந்தந்த நாடுகளின் நிலவும் பாதுகாப்பு மற்றும் ஆபத்தான நிலைமைகள் குறித்து பிரிட்டனின் வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் அடிக்கடி பயண ஆலோசனைகளை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கான சாத்தியம் இருப்பதாக கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் என்பன எச்சரிக்கை விடுத்திருந்தன. இந்நிலையில் புத்தாண்டில் குறித்த எச்சரிக்கையை புதுப்பித்துள்ள பிரிட்டன் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கான சாத்தியம் இன்னும் தொடர்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இம்முறை ஜூத அல்லது முஸ்லிம் சமூகத்தவர்களை இலக்கு வைத்தே அவ்வாறான தாக்குதல் இடம்பெறலாம் என்றும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.